வெல்கம் டு கொடைக்கானல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி கோயம்புத்தூர் டு கொடைக்கானல் ஒரு ரோட் ட்ரிப் தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். நாங்கள் வர வழியில் பார்த்த டெஸ்டினேஷன்ஸ், அதுக்கப்புறம் கொடைக்கானலில் இருக்கிற டிஃப்ரெண்ட் பிளேசஸ் எல்லாம் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து ரொம்ப ஏர்லியாகவே கிளம்பிட்டோம். ஏன்னா கோயம்புத்தூர் டு கொடைக்கானல் கிலோமீட்டர்ஸ் மட்டுமே அரௌண்ட் 170+ இருந்துச்சு. ஸோ 4 to 5 hours கண்டிப்பாக ஆகும். அதனால் ரொம்ப ஏர்லியாக கிளம்பிட்டோம். எங்களுக்கு என்ன சர்ப்ரைஸ்னால் காலையில் கோயம்புத்தூர்லேயே மிஸ்டாக தான் இருந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்தாலே தெரியும், அந்த மிஸ்டேக் நடுவில் சன் இன்னும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இதுதான் கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி ரோடு. 2 சைடும் நிறையா ட்ரீஸாக நேச்சராக இருக்கும். இந்த ரோடு கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருக்கிறதுனால ரைட் போகிறதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரோட் பற்றி ஒரு கம்ப்ளீட் வீடியோவே நான் போட்டிருக்கேன், கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி ரோட். ஸோ டைட்டில் கார்டில் கொடுக்குறேன், முடிஞ்சால் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பொள்ளாச்சி உடுமல்பேட்டெல்லாம் தாண்டி இப்போ பழனி ரோடு வந்திருக்கிறோம். இந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா 2 சைட்ஸும் நிறையா விண்டு மில்ஸ் இருக்கும். பார்க்குறக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரோடு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் இருக்குது. ஸோ சில இடத்துல டைவர்ஷன்ஸ் இருக்கும். ஸோ கொஞ்சம் பார்த்துப்போங்க, ரொம்ப ஓவர் ஸ்பீட்லாம் பண்ண வேணாம். ஏன்னா சடனாக சில டைவர்ஷன்ஸ் வரும். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா பழனி டெம்பிள் கூட விசிட் பண்ணிட்டு போகலாம். அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, ஏன்னா போகிற வழியிலே உங்களுக்கு டெம்பிளோட ஃபுல் வியூ தெரியும். இந்த வியூ நான் இப்போ தான் முதல்ல பார்க்குறேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்குறக்கே. ஒரு எவ்வளோ பெரிய மலைங்கிறது நமக்கு தெரியும். இங்கேருந்து அரௌண்ட் 60 kilometers வரும் கொடைக்கானலுக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக பாஸ் எடுத்து வச்சிடணும். ஸோ பாஸ்க்கு வந்துட்டு நீங்கள் குரோமில் போய் ஜஸ்ட் தமிழ்நாடு பாஸ்ன்னு கொடுத்தாலே வரும். அதில் போய்ட்டு உங்களோட வெஹிக்கல் டீட்டெயில்ஸ், பேசஞ்சர் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் எங்கே ஸ்டே பண்ண போகிறீங்க எல்லாமே கொடுத்து எடுத்து வச்சுருங்க. ஏன்னா பாஸ் மேண்டேட்ரி, செக் போஸ்ட்டில் கண்டிப்பாக கேட்பாங்க. இப்போ நம்ம ஹில்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஹில்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட் சூப்பராக இருக்குது. ரைட் சைடில் ஒரு சூப்பரான ஒரு லேக் தெரியுது. இங்கே நிறைய வியூ பாயிண்ட்ஸ், அதுக்கப்புறம் சின்ன சின்ன அருவிகள்லாம் நிறையா இருக்குது போகிற வழியிலேயே. ஸோ அது எல்லாத்தையும் பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். கொடைக்கானலுக்கு பிரின்சஸ் ஆஃப் ஹில்ஸ் ஆர் மலைகளின் இளவரசி அப்படின்ட்டு இன்னொரு பேர் கூட இருக்குது. இந்த 1845 பிரிட்டிஷால் எஸ்டாப்ளிஷ் பண்ணது தான் கொடைக்கானல். இங்கே பிளேசஸ்னு பார்த்தீங்கன்னா குணா கேவ், பில்லர்ஸ் ராக், பூம்பாறை வில்லேஜ், கோக்கர்ஸ் வாக், பைன் ஃபாரஸ்ட் அப்படின்ட்டு நிறையா பிளேசஸ் இருக்குது, சொல்லிக்கிட்டே போகலாம். இங்கே உங்களுக்கு ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ஒரு 4 to 5 days இருந்து பார்த்துட்டு போகிற அளவுக்கு அவ்வளோ பிளேசஸ் இருக்குங்க. நாங்கள் டிசம்பர் மாதம் வந்ததுனால அவ்வளோக்கா ரஷ் இல்லை. ஸோ ஓரளவுக்கு பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன நோட் பண்ணேன்னா, ரோடெல்லாம் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் கொஞ்சம் மெதுவாக சேஃபாக போகிறது ரொம்ப நல்லது. ஒரு மினிமம் ஸ்பீடில் போனீங்கன்னா நீங்கள் அப்படியே நேச்சரை என்ஜாய் பண்ணிட்டு அப்படி ஒரு சூப்பரான ஒரு ரைடு என்ஜாய் பண்ணலாம். நாங்கள் வந்த டைமில் மழை பெருசாக எதுவும் வரல. பட் இருந்தாலும் நம்ம ஹில்ஸ் மேலே ஏற ஏற ஓரளவுக்கு சில்னஸ் அப்படியே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிது. இப்போ நம்ம என்ட்ரன்ஸ் கிட்ட வந்துட்டோம். இங்கேயே பார்த்தீங்கன்னா மலைகளின் இளவரசின்னு தான் போட்டிருக்காங்க. ஸோ தங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ என்ட்ரன்ஸ்லேருந்து வந்ததுமே இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய சூப்பரான ஒரு ஃபால்ஸ் பார்த்தோம். இங்கே குளிக்கிறதுக்கெல்லாம் அலௌட் இல்லை, பட் ஸ்டில் எல்லோரும் ஃபோட்டோஸ் எல்லாம் வேணால் எடுத்துக்கலாம். நாங்கள் பார்த்தீங்கன்னா சிட்டி என்ட்ரன்ஸ்லேயே ரூம் புக் பண்ணியிருந்தோம். ஏன்னா எல்லா பிளேஸஸ்க்கு ஆக்சசபிளாக இருக்குங்கிறதுக்காக. ஸோ இங்கேருந்து இந்த பால்கனி வியூ பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதே நேரத்தில் நல்லா சில்லுன்ட்டு இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்த டைமில் பார்த்தீங்கன்னா மிஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இறங்க ஆரம்பிச்சிச்சு. அது பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ இங்கேருந்து ஒரு சின்ன ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படி ட்ரிப் கண்டினியூ பண்ணுறாங்கிறது தான் பிளான். நாங்கள் ரூம்லேருந்து கிளம்புறதுமே ஃபஸ்ட்டு பார்த்தது பார்த்திங்கன்னா இந்த கொடைக்கானல் லேக் தான். இது சிட்டி சென்டருக்குள்ளேயே இருக்குது, ரொம்ப பெருசாகவும் இருக்குது. இங்கே ஒரு வாக்கிங்லாம் போகிற மாதிரினா ரொம்ப சூப்பரான பிளேஸ். நாங்கள் இங்கே ஈவினிங்காக தான் விசிட் பண்ணியிருந்தோம். இங்கே போட் ஹவுஸஸும் இருக்குது. ஸோ விசிட் பண்ணுறீங்கன்னா ஒரு 4:30க்கு முன்னாடியே வந்துடுங்க, ஏன்னா அதுக்கு மேலே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு பில்லர்ஸ் ராக் தான் போகலான்ட்டு இருந்தோம். ஆனால் ரஷ்ஷாக இருந்தனால சரி குணாக்கேவை பார்த்துட்டு திரும்பி வரலான்னு நினச்சோம். ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒன் வேங்கிறனால அப்படி திரும்பியெல்லாம் வர முடியாது போல். ஸோ நீங்கள் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு பில்லர்ஸ் ராக், அதுக்கப்புறம் குணா கேவ் போங்க. ஸோ இது எல்லாமே ஒரே ரவுண்டில் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு பில்லர்ஸ் ராக், அப்புறம் குணா கேவ், அப்புறம் பைன் ஃபாரஸ்ட், அதுக்கப்புறம் மோயர் பாயிண்ட், எல்லாமே ஒரு ரவுண்டில் தான் இருக்கும். ஸோ ஒன் வே வேறு. ஸோ ஒவ்வொரு ஸ்பாட்டாக நின்று போகிறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ, ஹாய். இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா குணா கேவ். ரொம்ப சூப்பராக இருக்குது குணா கேவ். இப்போ தான் வந்திருக்கிறோம். ரொம்ப சில்லுன்னு கிளைமேட் இருக்குது. போயிட்டு வீடியோ போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ட்ரீஸ் எல்லாம் பார்க்குறக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ உள்ளே எப்படி இருக்குன்ட்டு எக்ஸைட்டிங்காக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே செம்ம ரஷ்ஷாக இருந்துச்சு. அதுக்கு ரீசன் வேறு யாரும் இல்லை, நம்ம மஞ்சுமேல் பாய்ஸ் மலையாளம் மூவினால தான்.
Hi guys, I'm the cameraman. எனக்கு என் தம்பி ஃபோட்டோகிராஃபராக இருக்கிறதுனால நிறையா ஃபோட்டோஸ் கிடைக்கும், பிரச்சனையே இல்லை. அவங்க ஒரு ஃபோட்டோ இருக்கும். யாரடா இருக்குது? ஓகே, இந்த ஃபோட்டோ அதில் மென்ஷன் பண்ண முடியுமா? பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு ஃபோட்டோ எடுத்துருக்குறான். இந்த பிளேஸை ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ஃபீலாக இருந்துச்சு. ஆனால் செம்ம க்ரௌடாக இருந்துச்சு, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அப்புறம் இந்த மரங்களோட வேரெல்லாம் பார்த்தீங்கன்னா மண்ணிலேருந்து வெளியே இருந்துச்சு. அதுவும் என்ன ரீசன் எனக்கு தெரில. அப்புறம் ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு அங்கே கிளைமேட்டே. ஃப்ரெண்ட்ஸ், சுபாஷ் விழுந்த மாதிரி ஒரு குழி நமக்கு கிடச்சிருக்கு. ஃபோனு தான் விழுந்துருவோன்னு பயமாக இருக்குது. ஸோ இதுதான் அந்த குணா கேவ் வியூ பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே உள்ளெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க, பட் ஸ்டில் இந்த வியூ பார்க்குறக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ ரொம்ப நேரம் அங்கே நின்று இந்த வியூ பார்த்துட்டு தான் இருந்தேன் நான். குணா கேவ் பார்த்தாச்சு. ஸோ அந்த வியூ பார்த்ததே வந்த காசு வந்துட்டு நல்லா ப்ராஃபிட் ஆன மாதிரி இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது அந்த வியூ. அந்த ஒரிஜினல் கேவ் கோட்லினாலும் இந்த வியூ பாயிண்ட் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வர்றப்போ ஷூஸ் போட்டுடுவாங்க, உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ ஸ்லிப்பர் போட்டு வந்தால் ஓகே, பட் ஸ்டில் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு கொஞ்சம் பெயின்லாம் வர ஆரம்பிச்சிடும் ஃபுட்டில். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்ததே டிசம்பர் மாதத்தில் கூட செம்ம க்ரௌடாக இருக்குது இந்த இடம். நல்லா கலகலப்பாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதான் அந்த பிரான்ச்சஸ். இதுதான் அந்த பிரான்ச்சஸ். ஆமாம். நாங்கள் அப்படியே மேலே ஏறி வந்துட்டோம். நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருக்காங்க, போகவே மாட்டேங்கிறாங்க. இவன் மட்டும் என்ன எடுத்துகிட்டு இருக்கான்? நானும் ஃபோட்டோ தான் எடுத்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீ அடுத்த லொக்கேஷன் போகலாம். என்னோட ரிவ்யூ சொல்கிறேன்டா. அது வேணாம். இவன் எங்கே போனாலும் நல்லா இல்லை, பிடிக்காதுன்னு சொல்லுவான். அதனால் அவனோட ரிவ்யூவில் வேணும். ஃபேக்டாக சொல்கிறேன், பிடிக்கலாங்கிறாங்க. அது ஃபேக்டெல்லாம் இல்லை. அவன் வந்துட்டு எங்கே போனாலும் பிடிக்காதும்மா. ரோலக்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் லொக்கேஷன் போகலாம். இவன் பாட்டுக்கு வரவே மாட்டேங்கிறான், ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் கைஸ். ஆமாம். ஐ அம் ரெல்கின் ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபர். எவ்வளோடா இன்ட்ரடியூஸ் கொடுப்பேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இரு, லொக்கேஷன் கட்டுறேன். நான் வந்து இந்த காட்டுல இருந்து தான் தப்பிச்சு வந்தேன். என் பேர் என்னடா? நான் ரெல்கின் ராதாகிருஷ்ணன், எஸ். என்ன ஓனர் ஆஃப் திருவள்ளுவர்னு அப்படின்னு என் பசங்க ஓட்டுவானுங்க. ரிஷி. ஆமாம், ஒரு ஜம்ப் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பைன் ஃபாரஸ்ட் இருந்துச்சு. இங்கே வரோன்னா நம்ம வீடியோ ஃபோட்டோலாம் எடுக்கிற மாதிரி ஒரு ஐடியா இருந்தால் இங்கே நல்லாயிருக்கும். மற்றபடி இங்கே ஒரு ஃபாரஸ்ட்டு தான், ஃபுல் பைன் ட்ரீஸ். இந்த ஃபாரஸ்ட்டில் நம்ம குணா கேவ் பார்த்த அளவுக்கு க்ரௌடெல்லாம் இல்லை. ஸோ கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ என்ட்ரன்ஸ்லேயே இதோட ஹிஸ்ட்ரி போட்டிருக்காங்க. ஸோ பிரிட்டிஷ் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் பைரண்ட் அவங்க தான் இதை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. 1905 to 1915 அரௌண்ட் 15 வெரைட்டிஸ் ஆஃப் பைன் ட்ரீஸ் வச்சு க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிளேஸ் வந்துட்டு க்ரௌடு பெருசாக இல்லாதனால ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு ஸ்பாட்டாக இருந்துச்சு. ஸோ ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு ஒரு எக்ஸலண்ட் ஸ்பாட்டாக இதை நான் பார்க்குறேன். ஸோ இந்த பிளேஸில் நம்ம நடந்து போகிறப்பவே ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா யாரும் இல்லாத ஃபாரஸ்ட்டு நம்ம தனியாக போகிறப்போ அது ஒரு நல்ல ஃபீல். ஃப்ரெண்ட்ஸ், குணா கேவோட பைன் ட்ரீ ஃபாரஸ்ட்டில் வந்துட்டு அவ்வளோக்கா நம்ம கூட்டமே இல்லை. ஸோ சூப்பராக வீடியோலாம் எடுக்கலாம். என் தம்பி மறுபடியும் வேறு ஏதோ லென்ஸை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டான். ஆனால் இங்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா குணா கேவோட இங்கே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுதான் இப்படி பார்த்தீங்கன்னா குணா கேவை விட இது ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஏன்னா பீஸ்ஃபுல்லாக இருக்குது. சீரியஸ்லி சும்மா அப்படி உட்காந்தாலே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா 75-300 லென்ஸ் வந்துட்டு மாட்ட போகிறோம். இது வந்துட்டு மாட்டினா எவ்வளோ தூரத்தில் இருக்கிற ஃபோட்டோஸும் ஈஸியாக எடுக்கலாம். இதுக்கு முன்னாடி இருந்தது போர்ட்ரேட் லென்ஸ். அது ஆனால் ரொம்ப குட்டியாக இருக்குது, ஆனால் சரியான பலசாலி, செம்மையாக அதில் ஃபோக்கஸ் எல்லாம் சூப்பராக விழுகும். ஜூம் லென்ஸ் அது. அது போர்ட்ரேட் லென்ஸ். அது போர்ட்ரேட் லென்ஸு, இது வந்துட்டு ஜூம் லென்ஸ்.
நான் அதில் ஸ்வெட் ஷர்ட்லாம் போட்டு வந்தனால எனக்கு பெருசாக கூலர்லாம் தெரில. டிசம்பர் மாதம் தான், ஆனால் பெருசாக கேமரா அதெல்லாம் தெரில. நைஸ், கேமரா மாட்டியாச்சு. இப்போ வந்துட்டு ஃபோட்டோஷூட். ஸோ நீங்கள் ஃபோட்டோகிராஃபியில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா இந்த ஸ்பாட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா க்ரௌட் இல்லாதனால நீங்கள் நினச்ச ஃபோட்டோ நீங்கள் கரெக்டாக எடுக்க முடியும். இங்கே அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் அந்த மாதிரி எதுவும் பெருசாக பார்க்கல. பட் ஸ்டில் ஒரு சூப்பரான ஸ்பாட். நீங்கள் இந்த ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோஷூட்ஸ்க்கெல்லாம் ஒரு நல்ல ஸ்பாட்டாக இருக்கும். அப்புறம் நிறையா மூவிஸ்லேயே நம்ம பார்த்துருப்போம் இந்த பைன் ட்ரீ ஃபாரஸ்ட்டு. ஆனால் இது ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு பிளேஸாக இருக்குது. ரொம்ப சூப்பராக நேச்சராக. அப்பா நல்லா ஓடி விளாண்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாள் கழிச்சு அடுத்த லொக்கேஷனுக்கு போகலாம். ஏன்னா இந்த லொக்கேஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு, சூப்பராக இருக்குது. அப்பா ஸோ நெக்ஸ்ட் பிளேஸ் போகலாம் சொல்லிட்டு வெஹிக்கிள் எடுத்தோம். பனி ஃபுல்லாக மூடி ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆனால் அதே நேரத்தில் டேஞ்சராகவும் இருந்துச்சு. ஏன்னா முன்னாடி போகிற வெஹிக்கிள்ஸே சரியாக தெரில. ஸோ இப்போ நம்ம வந்திருக்கிற பிளேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மோயர் பாயிண்ட். ஃப்ரெண்ட்ஸ் மோயர் பாயிண்ட் வந்திருக்கிறோம். எதுவுமே தெரியல, ரொம்ப செம்மையான ஒரு பனியாக இருக்கிறது. இங்கே தான் இருக்கிறதுலே பனியாக இல்லை, நாங்கள் வந்த டைமுக்கு பனியாக தெரில, செம பனி. ஸோ எங்கள் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா சர் தாமஸ் மோயர் அவங்களோட பேர் தான் இங்கே மோயர் பாயிண்ட்டுன்னு வச்சுருக்குறாங்க. ஸோ அவர் அந்த காலத்தில் சம் ரோட்ஸ் எல்லாம் இங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காரு போல். ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம் அட்டகாசம். ஆனால் இது அவ்வளோக்கா ஃபேமஸே இல்லை. குணா கேவ் தான் ஃபேமஸ்ஸு. ஆனால் இது என்னவா இருக்குது, பனியும் பனி. ரிஷி வாங்க ரிஷி. சூப்பராக இருக்குது. இப்போ ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஏறிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா இங்கே கூட்டமும் இல்லை. இல்லை இல்லை இருக்கு நிற்கு. நம்ம மேலே ஏறிட்டு அந்த வியூ காட்டலாம். எதுவுமே தெரியாது. பரவாயில்ல, பனிக்கு வந்துட்டு நம்ம ஃபேஸ் எல்லாம் பளிச்சுன்னு தெரியுது. ஆனால் ஹேர்லாம் ஒரு மாதிரி ட்ரையில். ஆமாம், இன்னும் கொஞ்சம் விட்டா ஃப்ரீஸ் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் பார்த்ததுல இங்கே தான் அதிகமான மிஸ்ட் இருந்துச்சு. இங்கே என்ன ஆச்சுன்னா கொஞ்ச நேரத்தில் முன்னாடி யார் நிற்கிறாங்க கூட தெரியாது, அந்தளவுக்கு பனி மூடி இருந்துச்சு. தமிழ் இந்த பிளேஸ் வந்துட்டு ரொம்ப அருமையாக இருக்குது. ஆனால் இது ஃபேமஸே இல்லை, அதான் என்னன்னு தெரியல. இல்லை ஃபேமஸ் தான், எனக்கு தெரில. படம் ஹிட் ஆனதுலேருந்து எல்லாம் அந்த ஸ்பாட்டையே தான் விரும்புகிறாங்க. ஆனால் இது சூப்பராக இருக்குது பாருங்கள், ஃபுல்லாக ஸ்னோ தான். போக போக யாருக்கு ஆளுங்களாம் தெரியாமல் ஆயிட்டாங்க. மிஸ்டி ஸ்னோ இல்லை. இந்த இடம் மைண்ட் ப்ளோயிங். அன்எக்ஸ்ப்ளோர்டு பிளேஸ் எல்லாம் இல்லை, இருந்தாலும் ஃபேமஸ் இல்லாமல் பிளேஸ். இன்றைக்கி நாங்கள் பார்த்ததுலேயே மோயர் பாயிண்ட் தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்பாட் ஆயிடுச்சு எல்லாருக்குமே. ஏன்னா இந்த ஹில் ஸ்டேஷன்ஸ்லாம் வர்றதே நம்ம இந்த மாதிரி சில்னஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணுறதுக்கு தான். ஸோ இந்த ஸ்பாட்டை ஒரு பர்ஃபெக்ட் ஸ்பாட்டாக இருந்துச்சு. கொடைக்கானல் பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி பிளேசஸ் 4 o'clock க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. நாங்களும் இந்த பிளேசஸ் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் கொடைக்கானல் லேக் போனோம். அதுக்கப்புறம் அப்படியே ரூம் கிளம்பிட்டோம். வர வழியில் நாங்கள் அப்படியே சூசைட் பாயிண்ட்டும் போனோம். ஆனால் அங்கே ஃபுல்லாக மிஸ்டாக இருந்தனால பெருசாக எதுவும் பார்க்க முடியல. ஸோ அதனால் அந்த வீடியோ கிளிப்ஸ் எதுவும் நான் ஆட் பண்ணல இங்கே. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சனால எனக்கு இந்த வியூ நல்லா என்ஜாய் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ எங்கள் ரூம்லேயே அவங்க காஃபி அண்ட் டீ எல்லாம் கொடுத்தனால அதை குடிச்சிட்டே இந்த வியூ பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் ஃபஸ்ட்டாக லிரில் ஃபால்ஸ் வந்தோம். இங்கே ரொம்ப சின்ன ஃபால்ஸ் தான், என்ட்ரி டிக்கெட்லாம் கிடையாது, குளிக்கிறதுக்கும் அலோடு இல்லை, ஜஸ்ட் நம்ம வியூ மட்டும் பார்த்துக்கலாம். இங்கே நாங்கள் நெக்ஸ்ட் விசிட் பண்ணது பார்த்திங்கன்னா கோடை குயின் சாக்லேட் ஃபேக்ட்ரி.
இது ஒரு பெரிய ஷாப்பாக இருக்குங்க. இங்கே சாக்லேட்ஸ், காஸ்மெட்டிக்ஸ், டீ அண்ட் காஃபி பவுடர்ஸ்லேருந்து எல்லா திங்ஸும் இங்கே ஒரே இடத்துல நம்ம வந்தால் வாங்கிக்கலாம் போல். இங்கே பார்க்கிங்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய பார்க்கிங்காகவே இருந்துச்சு. ஸோ இது நமக்கு இந்த ஷாப்ஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ரொம்ப பெரிய ஷாப்பு. இங்கே இல்லாத பொருளே இல்லை போல். ஸோ அதனால தான் இங்கே விசிட் பண்ணியிருந்தோம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு. சாக்லேட் ஃபேக்ட்ரி. இந்த ஷாப்பில் பார்த்திங்கன்னா சாண்டல்வுட் கூட சேலுக்கு இருந்துச்சு. நாங்கள் ஒரு ரெட் சாண்டல்வுட் ஒரே ஒரு சின்ன கட்டை வாங்கினோம். அதுவே பார்த்திங்கன்னா 1800 கிட்ட வந்துருச்சு. அப்புறம் சாக்லேட்ஸ் அண்ட் டீ பவுடர்ஸ் எல்லாம் வாங்கினோம். மித்த பொருளாக ஓரளவுக்கு அஃபோர்டபுளாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு ரீசனபிள் ப்ரைஸாக தான் இருந்துச்சு வேறு ஹில் ஸ்டேஷன்ஸ்க்கெலாம் நம்ம கம்பேர் பண்ணுறப்போ. ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம இருக்கிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா பில்லர்ஸ் ராக். நாங்கள் வந்த டைமில் நல்ல மிஸ்ட்டாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஆனால் பில்லர்ஸ் ராக் தான் எதுவுமே பார்க்க முடியல. ஸோ வெயிட் பண்ணிட்டுருக்குறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ஒரு குட்டி அருவி ஒன்று போயிட்டு இருந்துச்சு. அது சவுண்டு மட்டும் தான் நம்மளால் கேட்க முடியும், மற்றபடி அதை பார்க்கலாம் முடியல. ஸோ கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா எங்களுக்கு பில்லர்ஸ் ராக்கோட பேஸ் தெரிஞ்சிச்சு. அது பார்த்ததுமே செம்ம அழகாக இருந்துச்சு. அதனால் நாங்கள் கண்டிப்பாக பில்லர்ஸ் ராக் ஃபுல்லாக பார்த்துட்டு தான் போகணுன்ட்டு வெயிட் பண்ணிட்டுருந்தோம். ஸோ எங்களை மாதிரியே பார்த்திங்கன்னா நிறையா டூரிஸ்ட்டும் லைக் கண்டிப்பாக பார்த்துட்டு தான் போகணுன்ட்டு வெயிட் பண்ணிட்டுருந்தாங்க. அது சூப்பராக இருந்துச்சு எல்லோரும் சேர்ந்து வெயிட் பண்ணுறது. ஃப்ரெண்ட்ஸ், பில்லர் ராக்கு ஆக்சுவலி பனி இருக்கிறதுனால பனி போகிறப்பெல்லாம் எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இல்லை பனி எப்பெல்லாம் போகிறது அப்போ தான் நம்ம பார்க்க முடியும். பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ பில்லர்ஸ் ராக் அதோட பேர்லேயே நமக்கு தெரியுது. ஸோ அங்கே அந்த பாறைகள்லாம் அப்படியே தூண் மாதிரியே இருக்கும். அதுதான் இந்த இடத்தோட ஸ்பெஷாலிட்டி. அதோட ஹைட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 400 ஃபீட் கிட்ட இருக்குன்ட்டு தான் சொல்கிறாங்க. அப்புறம் இந்த இடம் மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த மாதிரி தான் மிஸ்டோட தான் இருக்குன்றதான் சொல்கிறாங்க. அதுதான் இந்த இடத்தோட ஸ்பெஷாலிட்டியே. ஸோ வர்றவங்கெல்லாம் கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நாங்களும் கொஞ்ச நேரமாக வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இப்போ என்னாச்சுன்னா இங்கே ஒரு பெரிய கூட்டமே ஆயிடுச்சு எல்லோரும் பில்லர்ஸ் ராக் பார்க்குறக்காக. ஸோ எல்லோரும் வெயிட் பண்ணிட்டுருக்குறோம். ஸோ அதே மாதிரி ஒரு சைனும் தெரியுது எங்களுக்கு. ஓரளவுக்கு கீழே பார்த்திங்கன்னா மிஸ்டெல்லாம் அப்படி விலகிறது தெரியுது. ஸோ இந்த பில்லர்ஸ் ராக்கோட சீனரிக்காக இங்கே எல்லாருமே வெயிட்டிங். எனக்கு தெரிஞ்ச இந்த சீனரி மாதிரி வேறு எந்த சீனரியும் சூப்பராக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பேஸ் பார்க்குறப்பவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது நம்ம ஃபோனில் எடுக்கிறனால அவ்வளோக்கா தெரியுதான்னு தெரில, ஆனால் நேரில் பார்க்குறக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓகே, ஒரு வழியாக எங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ என்னாச்சு பார்த்தீங்கன்னா இப்போவே எல்லோரும் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சமாக தான் தெரியுது, ஆனால் இப்போவே சூப்பராக எல்லோரும் செலிப்ரேட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் வெயிட் பண்ணி பார்த்தது இன்னும் சூப்பராக இருக்குது. இங்கே கொடைக்கானல் எனக்கு தெரிஞ்சு இது ஒரு பெஸ்ட்டு சீனரின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணிங்கன்னா இங்கே கண்டிப்பாக நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா இது நிறையா டைம் மிஸ்டாக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது எல்லோரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணது இன்னும் சூப்பராக இருக்குது. ஏன்னா எல்லாருமே தான் வெயிட் பண்ணிட்டுருந்தோம். அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரில, ஆனால் நேரில் பார்க்குறப்போ ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த சீனரி. ஒரு வழியாக பார்த்தாச்சு. நான் வீடியோ போட்டிருக்கேன். ஆக்சுவலி சும்மா வந்து பார்க்குறத விட வெயிட் பண்ணி பார்க்குறது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லோரும் ஒரே கத்திட்டு இருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. கோட்டெலாம் கழட்டிட்டு நல்லா சின்னண்டே நல்லா தான் இருக்குது. ஃபுல்லுமே இங்கே ஃபுல்லுமே ஸ்னோவாக தான் இருக்குது. நான் ரிவர்ஸில் வாசணும் மிஸ்ட்டு. ஸ்னோ இல்லை, சாரி, மிஸ் பனி. பில்லர்ஸ் ராக்கு ரொம்ப டிராஃபிக் ஏன் வெளியே கொஞ்சம் ஃபேமஸாக தான் இருக்குது போல இங்கே. ஸோ வர வழியில் டிமோன் அண்ட் பும்பாவில் இருக்கிற குட்டி பும்பாவை பார்த்தோம். காற்று பன்றி ரொம்ப க்யூட்டாக ஓடிட்டு இருந்துச்சு. ஆனால் அது கொஞ்சம் டேஞ்சர், அது ஒரு வைல்டு அனிமல் அது. அதுக்கப்புறம் வர வழியில் பார்த்திங்கன்னா இங்கே நிறையா மரங்கள் இருந்துச்சு. எல்லாமே அந்த யூக்கலிப்டஸ் அந்த மாதிரி மரங்கள் போல். ஸோ அந்த சைடு இருக்கிற காற்றே ஒரு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸ்மெல் பண்ணுறதுக்கு. ஸோ நாங்கள் கேரட் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் அதோடய லீவ்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு மாட்டுக்குட்டி இருந்துச்சு, அதுக்கு ஃபீட் பண்ணோம். அது இது காட்டினதுமே குடுகுடுன்ட்டு சின்ன குழந்தைங்க மாதிரி ஓடி வந்துருச்சு. ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு, அதே மாதிரி ஸ்மார்ட்டாக இருந்துச்சு அது பார்க்குறக்கே.
ஃப்ரெண்ட்ஸ் கோக்கர்ஸ் வாக் வந்திருக்கோம். இங்கே என்ன இருக்குன்னே தெரில. 20 ரூபா வர டிக்கெட் வாங்கிட்டாங்க. மீதி எல்லா இடத்துலையும் 10 ரூபா தான் வாங்கினாங்க. பார்ப்போம் என்ன இருக்குன்னு பார்ப்போம். வியூ பாயிண்ட்டுன்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இங்கேயும் மிஸ்டாக தான் இருக்குது. அப்புறம் கிளைமேட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சில்லுன்ட்டு தான் இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கோக்கர்ஸ் வாக் இது ஒரு வியூ பாயிண்ட் நல்லாயிருக்கு. வாக் பண்ணிட்டு அப்படி பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்ட்ரீட்ஸ் இருக்குது, ஸ்டால்ஸ் இருக்குது. பிஸ்தா ஐஸ்கிரீம். நான் ஐஸ்கிரீம் சாப்பிட மாட்டேன். இவனுக்கு சில்லான கிளைமேட்டில் வந்துட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு தைரியம் இல்லை, தொண்டை வலி வந்துடும். போய் பேசுறியாடா, பிடிக்காது. ஐஸ்கிரீம் சாப்பிட மாட்டேன். நல்லாயிருக்கு. இப்போ பிரையன் பார்க் வந்திருக்கோம். இது கோக்கர்ஸ் வாக்குக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்லேயே தான் இருக்குது. ஸோ ஈஸியாக பை வாக்கே நம்ம இங்கே வந்துடலாம். ஸோ இது ஒரு கவர்மெண்ட்டோட வெல் மெயின்டைன்டு பொட்டானிக்கல் கார்டன். ஸோ அதை பார்த்தாலே தெரியுது, அந்த ஃப்ரெஷ்னஸும் ரொம்ப சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்க் போர் அடிக்கணும்னு நினச்சோம், ஆனால் நல்லாயிருக்கு. இந்த வீடியோ கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 2 மணி நேரத்துக்கு மேலே வந்துடும்னு நினைக்கிறேன்டா. அவ்வளோலாம் வராது. எங்கள் வாடா அங்கே ஒரு நல்ல மரம் இருக்குது. ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண போகிறான்னு நினைக்கிறேன், புல்லில் நடக்கிற பேரில். இது vlogging மட்டும் இல்லாமல் ஒரு மெமரிஸாக இருக்கும் இல்லையா? எஸ். அப்பா அப்படி படுத்துடலாம் போல. தொப்பை தெரியுது. தொப்பை தெரியுதா? இல்லைடா, எனக்கெல்லாம் தொப்பை இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இவன் சும்மா சொல்லிட்டுருக்கான். ஸோ இந்த பார்க்கு கிட்ஸுக்கு ஒரு ஹெவன்ட்டு சொல்லலாம். சூப்பராக இருக்குது இந்த கிராஸஸ்லாம். இந்த மாதிரி கிரிஞ்சு டைலாக்லாம் பேசாத. இங்கே ஹார்டிகல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜ் ஃப்ரீயாக இருந்துச்சு. ஸோ அந்த ஸ்டேஜுக்கு மேலே ஏறி வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே நடத்த வந்தேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப பெரிய கார்டனாக இருக்குது. குழந்தைங்கள்லாம் ரொம்ப ஜாலியாக விளையாண்டுருக்காங்க. ஸோ ஃபேமிலியாக வந்தீங்கன்னா இந்த கார்டன் ஒரு சூப்பர் சாய்ஸாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ கிட்ஸுன்னு மட்டும் இல்லாமல் நம்மளும் இப்போது கிராஸ் மேலே உட்காந்துட்டு அப்படியே சும்மா சுற்றி பார்த்தாலே அது ஒரு நல்ல ஃபீலாக இருந்துச்சுங்க. ரொம்ப செழிப்பாக இருக்குது கொடைக்கானல். இங்கே நிறைய கிட்ஸ் இருக்காங்க. ஸோ நல்லா சூப்பராக இருக்குது. இது ஒரு கார்டனுக்கு வந்திருக்கோம். இப்போ பெருசாக ஃப்ளவர்ஸ் அவ்வளோக்கா இல்லை. அந்த ஃப்ளவர்ஸை சும்மா வீடியோ எடுக்கலாம்னு பார்த்தா அங்கே ஒரு வண்டு வந்துட்டு தேன்லாம் எடுத்துகிட்டு இருந்துச்சு. அதை கேப்சர் பண்ண ட்ரை பண்ணேன். ஸோ சூப்பராக ஒவ்வொரு ஃப்ளவராக தாவி தாவி தேன் எடுத்துகிட்டு அப்படியே பறந்து போயிடுச்சு. ஸோ மேலே 2 க்ரோஸ் பார்த்தா அதுக்கு கூடவே ஒரு கேமராவும் இருக்காங்க. ஸோ ஃப்ளவர்ஸ் எல்லாம் யாரும் ப்ளக் பண்ணாமல் இருக்கிறதுக்காக அந்த கேமராலாம் வச்சுருக்காங்க அப்போல. ஸோ ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் தான் அது. ஸோ இங்கே பிரைன் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிராஸ்லேயே செஞ்சு வச்சுருந்தாங்க. அது பார்க்குறக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அங்கே நேரில் பார்த்தப்போ. அதுக்கப்புறம் இது ஆஃப் சீசனுங்கிறனால கொஞ்சம் ஃப்ரீயாக பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த இடமும். ஸோ நல்லா பிடிச்சிருந்துச்சு எனக்கு.
அவுட் போட்டுருக்கா அன்றைக்கி. ஸோ இங்கே நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா க்ரோஸ் எல்லாம் பார்க்க முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஒரு சில பிளான்ஸில் வந்துட்டு நம்மளால் இந்த மாதிரி ஃப்ளார்ஸும் நல்லா பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ கொஞ்சம் நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறனால இங்கே எங்கே வீடியோ எடுத்தாலுமே கொஞ்சம் ரொம்ப சூப்பராக அழகாக இருந்துச்சு. ஸோ பார்க்கோட எண்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு க்ரீனிஷான ஒரு கிரவுண்ட் இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை, நாங்கள் மட்டும்தான் இருந்தோம். ஸோ என்னால் நிறையா ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் இங்கே எடுக்க முடிஞ்சிச்சு. ஸோ வீடியோவில் இது வரைக்கும் வந்திருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ எந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நான் பண்ணலாங்கிறதும் நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த மாதிரி நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ட்ரிப் முடிய போகுது. இங்கே பார்த்தீங்களா, ஸோ அது ஒரு லக்கி இதுலேயே இன்னொரு லீஃப் இருக்கும். அதை வந்துட்டு நம்ம இந்த ஒரு இது லக்கின்னு ஏதோ சொல்லுவாங்க. இது இருந்துச்சுன்னா அது என்னமோ சொல்லுவாங்க, அது பார்த்தோம். என்ன பேருன்னு தெரில. ஆனால் ஃப்ளவர்ஸ்லாம் ப்ளக் பண்ணிடாதீங்க, இங்கே எல்லா இடத்துலையும் கேமரா வச்சுருக்காங்க. ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ். டேய் பை 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 பை. அம்மா கூப்பிட்டாங்க, அதான் போயிட்டு பை.